ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல். நான் ரொம்ப நாளாகவே டாக்டர் சிவராமன் சாரோட பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ட்ரை பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ கையோட வீடியோவாகவும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை எடிட் பண்ணியிருக்கேன். அவர் சொல்கிற ஃபுட் சார்ட்டை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமா, இது கஷ்டமா இல்லை ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரிவ்யூவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தான் நம்ம ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் காலையில் நம்ம என்ன வேலையோ அதை செஞ்சு தானேங்க ஆகணும். அதனால் வீடெல்லாம் நல்லா கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் வாசலையும் கூட்ட ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வாசலை கூட்டிகிட்டு தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் துளசி மரத்துக்கும் விளக்கு போட்டாச்சு. விளக்கு போட்டதுக்கப்புறம் கோலம் போட வந்துட்டேன். வெள்ளிக்கிழமைனாவே நம்ம ஸ்டார் கோலம் போட்டு அதில் ஏதாவது ஒரு தாமரை பூனாவது போட்டு நம்ம கோலம் போடுறது ரொம்பவே நல்லது. ஃபைனலாக கோலம் போட்டுட்டு காவி பார்டர் கொடுத்து விளக்கு ஏற்றி வச்சாச்சு. காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு நம்ம விளக்கு போட்டு இது மாதிரி நம்ம வேலை பார்க்குறது உடம்புக்கு ரொம்பவே ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்குது. இன்னொன்று ரொம்பவே ஆக்டிவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நீங்களும் இதே மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி துணி கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் தூங்கி எந்திரிச்ச உடனே மிஷினில் போட்டுட்டு தான் வெளியில் வாசல் கூட்ட வந்தேன். ஸோ துணியும் நல்லா மிஷினில் ஓடிடுச்சு. ஸோ கையோட மாடிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் துணி காய போடலான்னு சொல்லிட்டு வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். நான் நிறைய தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு இயற்கையை நேசிக்கிறது ரொம்பவே பிடிக்குங்க. அதுவும் காலையில் ஏர்லி மார்னிங் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு அந்த மரத்தெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டே நடக்கிறது மைண்டுக்கு அப்படி ஒரு எனர்ஜியாக இருக்கும். ஒரு 1/2 hour நல்லா ஸ்ட்ரெச்சர்ஸ் அதுக்கப்புறம் வாக்கிங்லாம் போனதுக்கப்புறம் துணியெல்லாம் காய போட ஆரம்பிச்சிட்டேன். வாக்கிங் போயிட்டு துணியெல்லாம் காய போட்டுட்டு கீழே வந்த உடனே ஒரு குக்கர் எடுத்து நேற்று ஊற போட்ட சுண்டல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சிட்டேன். அடுத்து ஒரு சின்ன குக்கரை எடுத்தாச்சு. இதில் கொஞ்சமாக வெஜிடபிள் சூப் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டேன், நல்லெண்ணெய். ஒரு 4 பல்லு பூண்டு நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 4 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. கேரட் பீன்ஸ் நல்லாவே பொடி பொடியாக அரிஞ்சு போட்டாச்சு. தக்காளி ஆப்ஷனல் தான், எனக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்குங்கிறதுனால நான் ஒரு தக்காளி ஃபுல்லாகவே நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஓட்ஸ் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், மிளகு தூள் நுணுக்கி வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதில் வேணாலும் நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா இஞ்சி உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சா இஞ்சியும் ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி இந்த குக்கரையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம்.
என்கிட்ட கரண்ட் அடுப்பு இருக்குது. ஸோ அதுலேயும் 2 முட்டையை வேக வச்சு அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு டோட்டலாக இந்த 3 ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. டக்குன்னு வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு. இனிமேல் பிளேட்டில் சர்வ் பண்ண வேண்டியதுதான். வேக வச்ச 2 முட்டையை எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நைட்டே ஒரு 10 பாதாம் வந்துட்டு நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அத்திப்பழம் 2, ஒரு ஆப்பிள், அதுக்கப்புறம் சுண்டலை வந்துட்டு நல்ல கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம் வதக்கிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் தூவி இது மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டைலில் நம்ம சுண்டல் செஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக சூப்பையும் எடுத்து வச்சாச்சு. ஸோ ரொம்பவே டேஸ்டான ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே இவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெசிபி செய்ய முடியும்னா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. உண்மையாகவே டாக்டர் சிவராமன் சாருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தாங்க பண்ணணும். ஏன்னா அவர் ஃபுட்டை பற்றி நிறைய விஷயங்களை வந்துட்டு மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஃபுட்டில் ஆர்வம் வந்ததே அவரோட நிறைய வீடியோஸ் பார்த்ததுனால தான் எனக்கு ஃபுட்டில் வந்துட்டு இன்னமுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்துச்சு. இப்போ இருக்க குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ஒரு நாளைக்கு ஒரு 100 ருபீஸ்க்குனாவது ஏதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிடாமல் இருக்க மாட்டோம். எக்ஸாம்பிள் வந்துட்டு பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுவாங்க, நூடுல்ஸ் ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம், ஏதாவது ஃப்ரைட் ரைஸ்லேருந்து ஏதோ ஒன்று நம்ம கடையில் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய வாங்கி சாப்பிட்றோம். நம்ம அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம ஹெல்த்தியாக ஒரு நாளைக்கு ஒரு முட்டை 5 ரூபான்னு விற்கிறாங்க. அப்போ நம்ம வந்துட்டு ஒரு 100 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 20 முட்டை வரைக்குமே நம்ம வாங்கலாம். அது மாதிரி நம்ம டெய்லியுமே நம்ம ஜங்க் ஃபுட்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ரிலேட்டடான ப்ராடக்ட்லாம் நம்ம வாங்கி வச்சு நம்ம இது மாதிரி நம்ம செஞ்சு நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. 1/4 கிலோ சுண்டல் 25 ரூபாய்க்கு விற்கிது. நம்ம ஒரு நாளைக்கு 100 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ 25 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிற சுண்டலை நம்ம 3 நாளைக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளோட ஃபுட்டு ஹேபிட்ஸை மாற்றிக்கிட்டாவே நம்ம ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்போம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ஆப்பிள் தான் எடுத்திருக்கேன். நிறைய பேர் சொல்கிறாங்க இவ்வளோ காஸ்ட்லியாலாம் என்னால் பழம் வாங்க முடியாதுன்னு கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன் நம்ம ஆப்பிள் தான் வாங்கணும்னு கிடையாது. நம்மளுக்கு என்ன பழம் மலிவாக கிடைக்குதோ, நம்ம ஊரில் என்ன கிடைக்குதோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஃபைபர் தானே, அதனால் நம்மளுக்கு கிடைக்கிற பழத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக என்னோடய ரிவ்யூ என்ன சொல்ல போகிறேன்னா, தயவு செஞ்சு அரைச்சமாகவே அரைக்க வேணாங்க. இது மாதிரி குயிக் அண்ட் டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேலாச்சும் நம்ம ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.